சோப்பை துடைக்கிறது ஈரத்துண்டு. உடம்புல எல்லா இடத்துலயும் சார், ஒரு உள்ளங்கள் வந்து உச்சந்தலை வரைக்கும், காது இது கண்ணு மூக்கு எல்லா இடமே சார், என்னோட பல் முதற்கொண்டு ஈறு முதற்கொண்டு உடம்புது உங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் தூண்டப்படும், இளமையாவே இருக்கும். இதுல நீங்க ஈரம் இல்லாத துண்டை வச்சு துடைக்கிறதுக்கும் ஈர வச்சு துண்டை வச்சு துடைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சார்? நீங்களே ட்ரெஸ் பண்ணி பாருங்களேன். ஈரம் இல்லாம புணமா இருக்கும், ஈரத்துண்டு நம்ம சொல்ற பக்கம்லாம் கேட்கும். நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கேட்கும். இந்த விரலுக்குள்ள அந்த துண்டு போகுமா, போகாது. ஒரு மாதிரி ஈரத்துண்டை நம்ம உள்ள வச்சு தைக்கலாம், இந்த பக்கம் தைக்கலாம், எங்க எல்லா இடத்துலயும் ஈரத்துண்டு வரும். தண்ணிக்கும் அந்த ஈரத்துக்கும் ஒரு சக்தி, அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, இது கூட எனக்கு ஆரம்பத்துல தெரியாது, இப்போ எனக்கு ஒரு 20-30 வருஷமா அது எனக்கு சித்தர்கள் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் திருச்சியில காவேரி ஆத்துல குடிக்கும்போது எல்லாமே ஈர துண்டை வச்சு தான் குளிச்சு துடைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாமே துடைப்பாங்க. இப்ப துண்டு கொடுத்து குளிப்பாங்க, அதனால துண்டு ஈரமாயிரும். ஆமா, வேற வழி இல்லாம குளிச்சாங்க சிலங்க, அது சித்த மருத்துவமா குளிச்சாங்க. அந்த மருத்துவம் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை சொல்றேன். எல்லாருக்கும் நம்ம நேயர்கள், வாவ தமிழ் நேயர்களுக்கு நான் அதை சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து